நீதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு நித்யானந்தம் ஏற்றிய பேராசிரியர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்பில் இணைந்துள்ள இருப்பால் மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குருவே என்னுள் சூக்மமாக நிறைந்து இருப்பாராக. நாம் குரு அவர்களை வாழ்த்தி ஒரு சிறிய சிந்தனை தொடங்குவோம். அமைதி வடிவே அகிலத்தின் ஒளியே, அமைதி வடிவே அகிலத்தின் ஒளியே, எளிய குண்டலினி யோகம் தந்த இறையே, எளிய குண்டலினி யோகம் தந்த இறையே, வாழ்க வளமுடன் என்றே வாழ்த்தி நெஞ்சில் வாழும் வேதாத்திரியரே, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நெஞ்சில் வாழும் வேதாத்ரியே, வாழ்க வளமுடன். அதாவது நாம் வாழும் இந்த அதிவேக உலகில் நோய்களும் பிரச்சனைகளும் வந்த பிறகு அவற்றை தீர்க்க ஓடுவதை விட அவை வராமல் தடுப்பதே புத்திசாலித்தனம் என்பதை உணர்த்தும் ஒரு பாடல். உடலில் உறுதி உடையவரே, உலகில் மகிழ்ச்சி உடையவராம், சுத்தம் உள்ள இடத்தினிலே சுகமாய் நாமும் வாழ்ந்திடுவோம், சுத்தம் உள்ள இடத்தினிலே சுகமாய் நாமும் வாழ்ந்திடுவோம், தூய்மையை பேணி போற்றிடுவோம், தூய்மையை பேணி போற்றிடுவோம், நித்தம் நடந்தே பயன் பெறுவோம், நித்தம் நடந்தே பயன் பெறுவோம். காலையில் தினமும் உடற்பயிற்சி, காலையில் தினமும் உடற்பயிற்சி, நல்ல கனி வகைகளை உண்டிடுவோம், நல்ல கனி வகைகளை உண்டிடுவோம், வரும் முன்னே காத்திடுவோம், வரும் முன்னே காத்திடுவோம், ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம்
வாழ்ந்திடுவோம் ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வாழ்ந்திடுவோம். அதாவது நம் முன்னோர்கள் அன்றே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்றார்கள். அத்தகைய சுவராகிய உடல் நமது. உடலை நாம் எப்படி பேணுகிறோம்? நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கும் மருந்துகளுக்கும் அலைவதை விட வராமல் தடுப்பது சிறந்தது என்பதை நாம் அனைவரும் முதற்கண் உணர வேண்டும். இன்று நாம் துரித உணவுகளுக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கும் பழகிவிட்டோம். பாரம்பரிய உணவுகளான கீரைகள், காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பதே பல நோய்களுக்கு காரணம் என்று சொல்லலாம் அல்லவா? அதாவது உணவே மருந்து என்ற நிலை மாறி மருந்தே உணவு என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு வேளை உணவுக்கு ஒருத்தர் பார்த்தா சாப்பாடு டேபிள் எடுத்து வைக்க முன்னாடியே ஒரு பவுல்ல டேப்லெட் எடுத்துடுறாங்க. ஒரு வேளைக்கு குறைஞ்சபட்சம் 5லிருந்து 8, 10, 12 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்கிற எக்ஸ்ட்ரா வியாதிகளுக்கும் அதல்லாமல் ரெகுலர் சுகர், பிபி இதுங்களுக்குன்னு சேர்த்து அது தூக்க மாத்திரையும் சேர்த்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வகையில் உணவே மருந்து என்பதை விட்டுவிட்டு மருந்தே உணவு என்ற உலகில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நிலை மாறணும். அதுதான் உண்மை. அதாவது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகளையும் யோகா பயிற்சிகளையும் மன அமைதிக்கு தேவையான தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகளையும் நாம் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டும். மனம் அமைதியாக இருந்தாலே உடலில் சுரக்கும் நல்ல ஹார்மோன்கள் பல நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கும் என்பதை நம் அருள் தந்தை அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். இந்த தத்துவம் வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைக்கும் பொருந்தும் அல்லவா? வருமுன் காப்போம் என்ற சிந்தனையை இன்னும் விரிவாக சிந்தித்து பார்த்தால் அது சமுதாய பிரச்சனைகளுக்கும் உலக அமைதிக்கும் கூட வழிவு காட்டும். மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் மன கசப்புகள் சண்டைகளாக மாறுவதற்கு முன்பே விட்டு கொடுத்தல் மற்றும் அன்பின் மூலம் அவற்றை ஆரம்பத்திலே தடுத்து விட்டால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அமைதி நிலவும் என்கிறார் மகரிஷி அவர்கள். திருக்குறள்ல பாருங்க, 435ல திருக்குறள்ல வருமுன் காப்பதற்கு நிறைய குறள் இருக்கு. மருந்தென வேண்டாவாயாக்கைன்னு. அதை விட இந்த குறள் இதுக்கு பொருத்தமா இருக்கும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடும். அதாவது இந்த குறள் எப்படி விளக்குதுன்னா, இத பழி அல்லது துன்பம் வருவதற்கு முன்பே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதனுடைய வாழ்க்கை எதை போன்று இருக்கும் என்றால் நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அதைத்தான் மகரிஷி அவர்கள் மனிதன் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ மனவளக்கலை என்னும் உன்னத வாழ்வியல் கலையை நமக்கு வழங்கியுள்ளார். அவரின் ஒட்டுமொத்த தத்துவமே வருமுன் காக்கும் ஒரு கேடயம் என்று நாம் சொல்லலாம். மகரிஷி அவர்கள் வடிவமைத்த எளிய முறை உடற்பயிற்சி உடலின் இரத்த ஓட்டத்தையும் வெப்ப ஓட்டத்தையும் காற்றோட்டத்தையும் மற்றும் உயிர் ஓட்டத்தையும் சீராக்குகிறது. நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது இந்த ஓட்டங்கள் அனைத்தும் சீராக, இந்த 4 ஓட்டங்கள் சீராக இருந்தால் ஜீவகாந்த பெருக்கம் சீராக நல்ல நிறைவாகவும் இருக்கும். அதாவது தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடம் இப்பயிற்சியை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாதம், பித்தம், கபம் சார்ந்த பல உடல் உபாதைகளை நாம் வராமல் தடுத்து விட முடியும். அதுதான் உண்மை. நோய் வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். முதுமையையும் மரணத்தையும் தள்ளி போடுவதற்கு மகரிஷி நமக்கு அளித்த மிகப்பெரிய கலை காயகற்ப பயிற்சியே. இது உடலின் விந்துநாத சக்தியை தூய்மைப்படுத்தி ஓஜஸ் சக்தியாக மாற்றி உடல் முழுவதும் பரவச் செய்யும் ஒரு அறிவியல் கலை என்றே சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது இம்யூனிட்டி பவரை உச்சக்கட்டத்திற்கு எடுத்து செல்வதன் மூலம் தொற்று நோய்கள் மற்றும் பரம்பரை நோய்கள்
நம்மை தாக்காமல் வரும் முன் காக்கும் மிக சிறந்த இயற்கை மருத்துவமாக விளங்குகிறது காயக்கற்ப பயிற்சி. அது நமக்கு ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிக பலன் கொடுக்கக்கூடியது. எத்தனையோ நோய்களுக்கு மட்டுமல்ல, குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்ய அவர்கள் பேறுகாலம் உண்டாகிறது, பேறுகாலம் பெறுவது எளிமையாகிறது. காயகற்ப பயிற்சி நம்ம மகரிஷி கொடுத்ததுல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். 40 ஆண்டு காலம் அவர்கள் உடலையே வருத்தி நாம் சுகமாக இருப்பதற்காக உலக மக்களுக்கு சுவாமிஜி கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. அதாவது உடலுக்கு நோய் வருவதற்கு 80% காரணம் மன அழுத்தம் தான் மற்றும் தவறான எண்ண அலைகளும் கூட என்று நவீன மருத்துவம் கூறுகிறது. இதை மகரிஷி அன்றே உணர்ந்திருந்ததால் தான் அகத்தாய்வு பயிற்சிகளை நமக்கு வழங்கியுள்ளார். அதை எப்படி சொல்றாங்கன்னா மகரிஷி, தீய எண்ணங்கள் செயலாக மாறுவதற்கு முன்பே அவற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து மாற்றுவது சிறந்தது என்கிறார் அருட்தந்தை அவர்கள். பேராசையால் வரும் பேராபத்துக்களை ஆசையை முறைப்படுத்துவது மூலம் தடுத்து கொள்ளலாம். இது உன்னத சிறப்பா என்று சுவாமிஜி சொல்றாங்க. சினத்தினால் உடலிலும் உறவுகளிலும் ஏற்படும் பாதிப்புகளை அது தோன்றும் முன்பே விழிப்புணர்வோடு தவிர்ப்பது சால சிறந்தது என்கிறார் நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அடுத்து பாருங்க, மகரிஷி அவர்களின் உன்னத நோக்கம் எதுவென்றால் உலக அமைதியே, அதாவது வேர்ல்டு பீஸ். போர்களும் வன்முறைகளும் உலக அழிப்பதற்கு முன்பே தனி மனிதர்களின் மனதில் அமைதியை விதைக்க வேண்டும் என்கிறார். தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி சாத்தியம் என்று ஆணித்தரமாக சுவாமிஜி சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் தியானத்தின் மூலம் அமைதி கண்டால் குடும்பத்தில் அமைதி மலரும். குடும்ப அமைதி சமுதாய அமைதியாக மாறி உலக போர்களே இல்லாத ஒரு உன்னத சமுதாயத்தை உருவாக்கும். இதுவே உலக அளவில் வரும் முன் காப்போம் என்ற தத்துவத்திற்கு உச்ச நிலை என்கிறார் அருட்தந்தை அவர்கள். ஆரோக்கியம் என்பது ஏதோ ஒரு மருந்தில்லை, அது நம்முடைய அன்றாட ஒழுக்கத்திலும் மன தூய்மையிலும் தான் உள்ளது. அடுத்து பாருங்க, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தீர்க்க தரிசனமே வரும் முன் காப்போம் என்ற தத்துவத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல இந்தியா 560க்கு மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் தனித்தனியாக இருந்திருக்கிறது. இவற்றை எப்படியே விட்டால் எதிர்காலத்தில் இந்தியா 100 துண்டுகளாக உடைந்து உள்நாட்டு போர்கள் தோன்றி அமைதி சீர்குலையும் என்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்ததால் ஆபத்து வரும் முன் காக்கும் பொருட்டு தன் அசாத்திய அரசியல் திறமையால் அத்தனை சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேலே. மகரிஷி அவர்களும் உலக அமைதிக்காக உலக அரசாங்கம், அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் என்ற உன்னத கொள்கையை முன்வைத்தார். நாடுகள் தனித்தனியாக பிரிந்து ஆயுதங்களை பெருக்கினால் எதிர்காலத்தில் போர் வரும். எனவே முன்கூட்டியே உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். பட்டேல் அவர்கள் இந்தியாவின் எதிர்கால ஆபத்தை முன்கூட்டியே தடுத்தது போல உலக போர்களை தடுக்க மகரிஷி உலக சமாதான சிந்தனை அவசியம் என்றார். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி சிந்தனையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்த 5 ஆண்டுகளும் கூட இந்த சிந்தனைகளும் ஆராய்ச்சிகளும் ஐயாட்ட பெருக்கெடுத்து இருந்தது. கலாம் ஐயா அவர்கள் இந்தியா 2020, அதாவது விசன் 2020 என்ற திட்டத்தை முன்கூட்டியே வகுத்துள்ளார். ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்றால்
மக்கள் வறுமையிலும் அறியாமையிலும் மூழ்கிய பின் திட்டங்களை உருவாக்குவதை விட இளைஞர்களின் ஆற்றலை, அதாவது யூத் எனர்ஜி, முன்கூட்டியே நல்வழியில் திசை திருப்ப வேண்டும் என்று நம்பினார். இளைஞர்கள் கையில தான் நாடு இருக்கு என்றதை நம்பி இளைஞர்களுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றதுல ஐயா இருந்தாங்க. அதற்காகவே என்ன செஞ்சாங்கன்னா, கோடிக்கணக்கான மாணவர்களை சந்தித்து விழிப்புணர்வு விதைகளை விதைத்தவர் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுதுமே அவர்கள் மாணவர்களை தான் நேசித்தார்கள். நாட்டு எவ்வளவு அக்கறை காட்டினார்களோ அதுக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் மாணவர்கள் என்பதை உணர்ந்தவர். நம் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இளமையிலேயே மாணவர்களுக்கு குணநல கல்வி, அதாவது வேல்யூ எஜுகேஷன், யோகா மற்றும் காயகல்ப பயிற்சியும் அளிக்கப்பட வேண்டும் என்றார். இளைஞர்கள் தவறான வழிகளில் சென்று தங்கள் ஆற்றலை வீணடித்த பின் அவர்களை திருத்துவதை விட இளமையிலேயே நற்பண்புகளை கற்றுத்தந்து வருமுன் காப்பதே ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் என்ற கலாம் மற்றும் மகரிஷியின் சிந்தனை ஒன்றுக்கொன்று ஒத்ததே. நம் மகரிஷி அவர்களும் சின்ன குழந்தையிலிருந்து, அது சிறுவயது கிட்ஸ்ல இருந்தே இப்போ கொடுக்க சொல்லிட்டாங்க. அங்கே இருந்தே நற்பண்புகள் வளரும் பொழுது அங்க வஞ்சத்துக்கோ தீய செயல்களுக்கோ இடம் இருக்காது. ஆனால் வந்த பிற்பாடு சரி செய்யறதை விட சிறு வயதிலேயே அவர்கள்ட்ட நற்பண்புகளை விதைக்க வேண்டும் தான் இன்னைக்கு ஒய்ஒய்இ, ஒய்ஹெச்இ, ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இந்த மாதிரி நிறைய சுவாமிஜி கண்ட கனவு எல்லாமே சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்களுக்கு வரை சென்று சேர வேண்டும். அப்பதான் உலகம் முழுதும் பரவும்னு ஆசைப்பட்டாங்க. அதுபடி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில மகரிஷி கண்ட கனவு நனவாகிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, வரலாற்றில் கலிங்கத்து போருக்கு பின் மனமாற்றம் அடைந்தது புத்த சரணம் கச்சாமி என்று அமைதி பாதைக்கு திரும்பியவர் தான் அசோகர். அதாவது கலிங்க போரில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான மனிதர்கள் மடிந்து இரத்த ஆறு ஓடியதை பார்த்த பிறகுதான் அசோகருக்கு போரின் கொடூரம் புரிந்தது. அதுவரை அவருக்கு அது போரினுடைய வழி தெரியவில்லை. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இரத்த வெள்ளத்தில் சிதைந்ததை பார்த்த பின் தான் அவர் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனி என் வாழ்நாளில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டாராம். போரினால் வரும் அழிவை தடுக்கும் வருமுன் காப்பும் நடவடிக்கையாக நாடு முழுவதும் தர்ம கொள்கைகளையும் அமைதியையும் பரப்பினார் என்று வரலாறு கூறுகிறது. நம் மகரிஷி அவர்களும் மனித குலத்தின் சாபம் என்றார். அசோகர் எதை சாபம் என்கிறார்? போர் மனித குலத்தின் சாபம் என்று மகரிஷி சொல்றாங்க. அசோகர் பேரழிவை சந்தித்த பின் மாறினார். ஆனால் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இனி ஒரு போர் உலகில் வராதவாறு மனிதர்களின் மனதில் இருக்கும் சினத்தையும் பேராசையும் வஞ்சத்தையும் தியானத்தின் மூலம் அகற்றிவிட முடியும், அமைதியை வருமுன் காப்பும் கொள்கையாக உலகிற்கு தர வேண்டும் என்றார். வருமுன் காப்போம் என்ற தத்துவத்திற்கு மிக பொருத்தமான ஒரு கவியை மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் ஐந்துக்கும் அளவு முறை மீறி வழங்கும் இயற்கை உவகை வளம் மாற்றி வலியும் பிணியும் தந்து பதைத்திடுமே, அளவு முறை காத்து நலம் காப்போம் என்கிறார். அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு மற்றும் எண்ணம் ஐந்திலும் எப்போதும் விழிப்புணர்வு வேண்டும், அளவு மற்றும் முறையை கடைபிடிக்க வேண்டும் சொல்றார். இவற்றை மீறினால் உடல்ல நோய் வந்துவிடும். எனவே நோய் வருமுன் இந்த ஐந்தையும் கட்டுக்குள் வைப்பதே வருமுன் காக்கும் சிறந்த வழி என்கிறார். உண்மையிலுமே இந்த 5 கொள்கை நம்ம சுவாமிஜி தான் கொடுத்துருக்காங்க. உணவுல கட்டுப்பாடு இருக்கணும், உழைப்புல கட்டுப்பாடு இருக்கணும், உறக்கத்திலையும் கட்டுப்பாடு இருக்கணும், தேவையான அளவு உறங்கணும், உடல் உறவுல மிக முக்கியமா கட்டுப்பாடு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம காயகல்ப பயிற்சின்றதை கொடுத்துருக்காங்க. எண்ணம் எல்லையற்றது. அதனால எண்ணத்தையும் நம்ம சீராக திங்க் பண்ணி அமைச்சுக்கணுங்கிறாங்க. அடுத்து பாருங்க, கர்ம வினை வராமல் காக்கும் விழிப்பு நிலை வேண்டும்ன்றாங்க சுவாமிஜி. நாம் செய்யும் தவறான செயல்களே
பிற்காலத்தில் நமக்கு துன்பமாக, அதாவது கர்ம வினையாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பம் வரும் முன் காக்க ஒவ்வொரு செயலின் போதும் விழிப்பு வேண்டும் என்பதை இக்கவியில் பார்ப்போம். சிந்தனை செய், உடனுக்குடன் தீமை விளைவிக்கும் சீர்கேடான பழக்க வழக்கங்கள் விடுத்து முந்த தவள் நல்வினை காப்பாய், விழிப்பு நிலை பெற்று முன்னேறுவாய், அறிவு நெறி தப்பாமல் வாழ்வாய், வந்த வினை தீர்ப்பதுடன் வரும் முன் வினை காப்பாய். அதாவது ஏற்கனவே செய்த தவறுகளால் வந்த துன்பங்களை சகித்துக்கொண்டு இனிமேல் எந்த துன்பமும் நமக்கு வராதவாறு விழிப்பு நிலையோடு வாழ்வதே வரும் முன் காப்போம் என்ற தத்துவத்தின் ஆன்மீக வடிவமாகும். உடலுக்கு வரும் நோய்களுக்கு காரணம் மனதில் தோன்றும் சினம் மற்றும் கவலைதான். அவை உடலை தாக்கும் முன்பே மனதை சீரமைக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் அழகாக கவியில் கொடுத்துள்ளார்கள். கவலை என்னும் நச்சுயிர் சிந்தனையுள் புகுந்தால் காய உரை ரசாயனம் மாறி நச்சாகும். துவளும் உடல் அறிவு மழுங்கிடும். அதனால் சூழ்ந்து வரும் கவலையை அகத்தாய்வால் மாற்றி துன்பம் வரும் முன்னே காப்பாய் என்கிறார். அதாவது கவலை என்பது நம் உடலையே நச்சாக்கும் ஒரு வைரஸ் போன்றது. அந்த பேராபத்து நம்மை தாக்கும் முன்னே மகரிஷி கொடுத்த அகத்தாய்வு பயிற்சி மூலம் கவலையை ஒழித்து துன்பம் வரும் முன்னே நம்மை காத்து கொள்ள வேண்டும். கவலை ஒரு செல்லரித்த புத்தகமாக நம்ம உடம்ப உருக்கிடும். அடுத்து மகரிஷி ஒரு சிறிய கவிதை அடிக்கடி சொல்ற கவிதை. சுவாமிஜி, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவரிடம் நிறைய பொன் பொருள் வைரங்கள் நிறைய நகைகள் இருந்திருக்கு. ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு திருடன் அந்த பணக்காரன் வீட்டுக்குள் புகுந்து விட்டாராம். வீட்டின் உரிமையாளரான பணக்காரர் என்ன செஞ்சிருக்காரு, தூங்காமல் விழித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த பொருள் மேல இருந்திருக்கலாம் ஒரு பயம், இல்ல அவனுக்கு ஒரு இன்ட்யூஷனா தெரிஞ்சிருக்கலாம். கையில் ஒரு விளக்கை ஏந்தியபடியே திருடன் செய்வதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்துறாராம். திருடன் ஒவ்வொரு அறையாக சென்று நகைகளையும் பணங்களையும் தேடினாராம். ஆனால் வீட்டின் உரிமையாளர் கையில் விளக்குடன் தன் பின்னாலே வருவதையும் தன்னை உற்று பார்த்து கொண்டிருப்பதையும் கவனித்திருக்கிறான் அந்த திருடன். உரிமையாளர் தன்னை விழிப்புடன் பார்த்து கொண்டிருப்பதை அறிந்த திருடன், இங்கே நம் வேலை பலிக்காது, நாம் திருடினால் உடனே மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து ஒரு பொருளையும், கண்ட வைரத்தையும் எடுக்கல, தங்க நகைகளையும் எடுக்கல, பணப்பெட்டியே எடுக்காம வந்த வழியே என்ன செஞ்சிட்டான், ஓடி விட்டானாம். இந்த மகரிஷி அடிக்கடி அந்த பேராசை அந்த தத்துவத்துக்கு சொல்ல கதை. மகரிஷி அவர்கள் இந்த கதையை விழிப்பு நிலை என்பதற்கு உதாரணமாக கூறுவாங்க. கதையில் வரும் திருடன் தான் நம் மனதில் தோன்றும் கோபம், பேராசை, கவலை போன்ற தீய எண்ணங்கள். கையில் இருக்கும் விளக்குதான் நம்முடைய அறிவு அல்லது விழிப்பு உணர்வு என்று சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. நம் மனதில் ஒரு தீய எண்ணமோ அல்லது தவறான செயலுக்கான எண்ணமோ தோன்றும் போது நாம் விழிப்புணர்வோடு அதை உற்று நோக்கினால் அந்த தீய எண்ணம் நம்மை ஏமாற்ற முடியாமல் ஓடிவிடும். நோய், சண்டை, பாவம் போன்ற துன்பங்கள் நம் வாழ்வை சூறையாடும் முன்னே விழிப்புணர்வு என்ற விளக்கை கொண்டு வருமுன் காப்பதே இந்த கதையின் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் மொபைல் போனில் சார்ஜ் தீர்ந்து போவதற்கு முன்பே நம்ம உஷாரா இருக்கிறோம். அதுல தீர்ந்துட்டா நம்ம அன்னைக்கு ரொம்ப டென்ஷனாவே இருப்போம். தினமும் என்ன செய்யறோம், இரவுல அல்லது காலையில சார்ஜ் செஞ்சிடறோம். ஏன் செய்யறோம், அது தேவைன்றது நமக்கு தெரியும். போன் அணைந்து விட்டால் நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அன்றைய பொழுது பாதிக்கப்படும் என்பதால் முன்கூட்டியே அதை நாம் செய்கிறோம். அதே போல்தான் அன்றாட வாழ்விலும் நம் உடலும் மனமும் நாள் முழுவதும் சோர்வடையாமல் இருக்க காலை பொழுதை சரியாக தொடங்க வேண்டும்.
சுவாமிஜி சொல்லி கொடுத்துருக்க பயிற்சிகளோடு, அது குறைஞ்சது இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம்னு பலமுடன் சொல்லி ஒரு 25 முறை காலைல வையகத்தை வாழ்த்தி பாருங்களேன். அன்னைக்கு என்ன என்ன நான் கண்ட ஒரு பலன். அத வாழ்த்தும்போது என் உள்ளுள் ஒரு ஒரு புத்துணர்வு அந்த டைம்லயே இருந்துரும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்றோம். அந்த வாழ்க வையகம் வாழ்கன்னு நான் டெய்லி நைட்டும் அத செய்வேன். காலையிலயும் செய்வேன். அருட்பேராற்றல் கருணை உலக மக்கள் அனைவரும் இருக்கணும்னு வாழ்த்துவேன். உலக மக்கள் அனைவருமே அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயி நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் காலை மாலை 2 வேளையும் அது பண்பாவே வச்சிருக்கிறேன். அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவு கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, தினமும் காலை எழுந்தவுடன் மகரிஷி கொடுத்துள்ள எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் தவம் செய்வது நம் உடலுக்கும் மனதுக்கும் சார்ஜ் போடுவது போன்றது. நாள் முழுமைக்கும் தேவையான நேர்மறை ஆற்றலை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும். முன்கூட்டியே தந்து விடுவதால் அன்றைய நாளில் வரும் சோர்வையும் மன அழுத்தத்தையும் நாம் வராமல் தடுத்து விடலாம். செய்யலாம்ல, இது ஈஸி தானே. இது நவீன உலகிற்கு பலரும் பசிக்காக உண்பதை விட சுவைக்காகவும் நேர போக்கிற்காகவும் உண்கிறார்கள். அதாவது கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை உண்பதால் தான் அஜீர்ணம், உடல் பருமன் போன்ற அன்றாட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அது இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜி உலகத்துல அவங்க வேலை நாட்டுக்காரங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு இளைஞர்கள் என்ன செய்றாங்கன்னா, இரவு வேலை முடிந்து வரும் பொழுது இந்த 12 to 1 ராத்திரி நேரத்துல கடையில விற்கக்கூடிய அது அஜீரணம் ஆகாத அசைவ உணவுகளையும் அல்லது மற்ற அஜீரணமாகாத உணவுகளையும் உண்கிறார்கள். அது உடல்ல எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது அந்த நேரம் அவங்களுக்கு தோன்றுவதில்லை. ஏன்னா உடல்ல இருக்கிற ராஜ உறுப்புகள்ல கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பு. அது ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல அந்த உணவுகளை உண்ணும் பொழுது எப்படி ஜீரணமாகும்? அந்த ஒரு அவேர்னஸ் பிள்ளைங்க கிட்ட வரணும். மாணவர்களிடத்துல, இளைஞர்களிடத்துல, பெரியவங்க கிட்டயும் வரணும்னு நினைக்கிறேன். இயற்கையில் அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு காய்கள்கள், பழங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே கிடைக்குது. நாம் பயன்படுத்தி வந்தோம்னா இந்த நோய் வராமலோ உடல் ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியும். உண்மையிலேயும் சொல்லப்போனா நம்ம நாட்டுல இருக்க இயற்கை காலநிலையே நமக்கு சாதகமாக இருக்குது. நம்ம நாடு மாதிரி 4 பருவமும் சரியா எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பருவ காலங்கள் சரியாக இருக்கிறது. நாம் அந்த பருவ காலங்களை சரியாக பயன்படுத்தினோம்னா இந்த காப்பதிலிருந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சிரும் நமக்கு. அதான் அதாவது மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, உணவில் அளவு முறை என்பதை மிக முக்கியமாக கூறுறாங்க. தட்டில் இருக்கும் உணவு சுவையாக இருக்கிறது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக உண்பதை தவிர்த்து வயிற்றின் தேவையை அறிந்து அரை வயிறு உணவும் கால் வயிறு நீரும் கால் வயிறு காற்றும் இருக்குமாறு உண்ண வேண்டும் என்று மகரிஷி மட்டும் சொல்லல, அநேக சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் சொல்றாங்க இந்த கருத்தை. இந்த அன்றாட கட்டுப்பாடு நம் உலக பிற்காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய், உயர் அழுத்த பிபி என்ற பெரிய நோய்களில் இருந்து நாம் காத்து கொள்ள முடியும். ஒரு முறை மகரிஷி அவர்கள் யாரோ ஒரு அன்பர் வீட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. மகரிஷி ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. சுவாமிஜி ஒரே ஒரு சப்பாத்தி தானே சாப்பிட்றாங்க, 2 கொடுத்துருக்குறாங்க, 1 போதுன்னு எடுத்து வச்சுட்டாங்களாம் அவங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அம்மா ஒன்னே 1 சாப்பிட்றாரு, நம்ம 2ஐயும் சேர்த்து ஒன்றா செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு அவங்க அன்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் மகரிஷி உட்கார்ந்த உடனே அந்த சப்பாத்தியை 2ஆக கட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த அரை சப்பாத்தியை சாப்பிட்டு, இது ஒரு சப்பாத்தி இருக்குமா, இதுவே எனக்கு போதுமான உணவு. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு சிறந்த பண்பாடு இல்லவா? அவங்க உடலை அவங்க அந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காங்க. ஜாதகத்தெல்லாம் தகர்த்து 95 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டிய மகானவர். அதே மாதிரி அன்றாட குடும்ப வாழ்விலும் சரி, அலுவலகத்திலும் சரி, ஒரு வாதம் தொடங்கும் போதே யார் சொல்வது சரி என்று சண்டையிடுவதை விட அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து விடுவது புத்திசாலித்தனம் என்று சுவாமிஜி சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் மற்றும் வாழ்த்தி வாழ்தல் என்ற உன்னத பயிற்சியை தந்துள்ளார். அன்றாட வாழ்வில் யாரிடமாவது கோபம் வரும்போது உடனே எதிர்வினை ரியாக்ஷன் ஆற்றாமல் மனதில் விழிப்புணர்வோடு வாழ்க வளமுடன் என்று அவர்களை வாழ்த்த தொடங்கினால்
கோபம் மறைந்துவிடும். வார்த்தைகளால் வரும் பெரிய குடும்ப பிளவுகளை நாம் தவிர்த்து வருமுன் காக்கும் வாழ்த்து முறையை பயன்படுத்தலாம் அல்லவா? பல நேரங்களில் நாம் அன்றாட வாழ்வில் பதற்றமும், அதாவது டென்ஷன், அவசரமும் ஏற்படுவதற்கு காரணம் முறையான திட்டமிடல் இல்லாததுதான். காலை நேரத்தில் அலுவலகத்திற்கோ அல்லது பள்ளிகளுக்கோ கிளம்பும் போது சாவியை தேடுவது, உடைகளை தேடுவது என பதற்றம் தொற்றிக் கொள்கிறது அல்லவா? அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாள் இரவே திட்டமிட்டு தேவையான பொருள்களை எடுத்து வைப்பது அன்றாட அவசர தேவையை தவிர்க்கும். மகரிஷி அவர்கள் தன் அகத்தாய்வு பயிற்சியில் முடிவுரைத்தல் மற்றும் கடமை உணர்வு பற்றி பேசுகிறார். இரவு தூங்கச் செல்லும் முன் அன்றைய நாளில் நாம் செய்த தவறுகளை ஆராய்ந்து நாளை செய்ய வேண்டிய நற்கடமைகளை மனதில் சங்கல்பமாக, அதாவது ஆட்டோ சஜஷன் நினைத்து கொண்டு தூங்க வேண்டும் என்கிறார். இது அடுத்த நாளை அமைதியாகவும் பதற்றமின்றியும் கொண்டு செல்ல உதவும் என்று ஒரு அருமையான வருமுன் காப்பு வழிமுறை ஆகும் என்கிறார் சுவாமிஜி அவர். ஆலியார்லயே பாருங்க, வருஷத்துக்கு ஒரு வருஷம் நடக்கக்கூடிய அத்தனை திட்டமிடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கோர்சஸ் நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு நண்பர்களுக்கு கிளாஸ் ஆகாம எந்த ஒரு ப்ரோக்ராமும் பாதிக்காத அளவுக்கு ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் பயிற்சிகள் நடக்குதுன்னா, வருமுன் அந்த ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு திட்டமிடல் தானே. வர்றதுக்கப்புறம் அதை சந்திக்காம முன்கூட்டியே ஆலியார்ல திட்டமிட்டு செய்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமுமே அது அற்புதம் என்று தான் நாம் சொல்லணும். வருமுன் காப்போம் என்பது ஏதோ மருத்துவ உலகிற்கு மட்டும் சொந்தமான தத்துவம் அல்ல. அது நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் கடைபிடிக்க வேண்டிய உன்னத விழிப்பு உணர்வு நெறி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் உடலுக்கு நோய் வரும் முன் காக்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் நமக்கு அரணாக விளங்குகிறது. நம் மனதில் தீய எண்ணங்களும் சினமும் கவலையும் தோன்றி நம் வாழ்வை சூறையாடும் முன்னே காக்க மகரிஷி அவர்கள் கொடுத்த அகத்தாய்வும் தியானமும் நமக்கு நல்வழி காட்டுகிறது என்பதுதான் உண்மை. இயற்கை எப்போதும் நமக்கு எச்சரிக்கைகளை தந்து கொண்டேதான் இருக்கிறது. புயல் வருவதற்கு முன்னால் அமைதியும், மழை வருவதற்கு முன்னால் மேக கூட்டமும் இயற்கை தரும் எச்சரிக்கை சிக்னல்கள். அதே போலதான் நம் உடலும் மனமும் தரும் எச்சரிக்கைகளும். அந்த எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் அருட்தந்தை மகரிஷி அவர்களின் முறையான அளவு முறை என்ற இயற்கை விதியை கையில் எடுப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வரும் பிணிகளை அனைத்தையும் வரும் முன்னரே காப்போம். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் ஒழுக்கமான குடும்பமுமே ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கும். எனவே துன்பம் வந்த பின் வருந்துவதை விடுத்து விழிப்புணர்வு என்னும் ஒளியை கையில் ஏந்தி நம் உடலையும் மனதையும் முன்கூட்டியே காப்போம். மகரிஷி அவர்களின் உன்னத வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். உடலில் உவகை, உள்ளத்தில் அமைதி, குடும்பத்தில் ஒழுக்கம், குல உலகில் அமைதி. வருமுன் காப்போம், வருமுன் காப்போம், வளமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். வாய்ப்பு வழங்கிய அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும், இதுவரை செவிமடுத்த அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்தாக கூறி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையானது ஒரு சிந்தனை. பாரதியார் எப்படி பாட்டின் மூலம் சுதந்திர உணர்வை ஊட்டினாரோ அந்த மாதிரி விழிப்புணர்வு பாடல்களுடன் அம்மா அமர்க்கலமா ஆரம்பிச்சாங்க. நம்ம மனவளக்கலையோட உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம், அகத்தாய்வு இதன் மூலம் வருமுன் காக்கலாம்னு சொன்னாங்க. இத்துடன் இந்த தலைப்பை குறுக்கி விடாமல் உலக அமைதி வரை இந்த சிந்தனையை கொண்டு சேர்த்த விதம் மிகவும் அருமை அம்மா. அருமையானதொரு சிந்தனை உரையை நிகழ்த்திய அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களும்